வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு ஓணம் திருநாள் வாழ்த்துக்கள். திருவோணம் திருநாள் வாழ்த்துக்கள் எல்லா மலையாளி மக்களுக்கும் என் இதயம் கனிந்த ஓணம் திருநாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கி தமிழ்நாட்டில் லோக்கல் விடுமுறை, அதாவது எல்லா காலேஜிலும் எல்லா பள்ளி நிறுவனங்களிலும் இன்றைக்கி லோக்கல் விடுமுறை. அனைத்து மலையாள பெருமக்களுக்கும் என் இனிய ஓணம் திருநாள் வாழ்த்துக்கள். இந்த ஓணப்பூக்கோளம் வீட்டில் போடப்பட்ட 11வது நாள், நாளைக்கு 12 ஓணப்பூக்கோளம். அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய்க்கு பூ வாங்கினேங்க. 1 2 கிட்டத்தட்ட 10 கலரில் டிசைன் போட்டு ரவுண்டாக பூ போட்டு ஓணப்பூக்கோளம். இந்த மாதிரி கேரளாவில் ரொம்ப வெகு விமர்சையாக 11 நாளைக்கு 12 நாள் வெகு விமர்சையாக கொண்டாடுவாங்க. ஓணத்து வரலாறு பார்த்தீங்கன்னா மாவேலி பற்றி தான் ஓணத்தோட வரலாறு. அது இந்த வீடியோவில் சொல்ல முடியாது, இன்னொரு வீடியோவில் அஃபீஷியலாக சொல்கிறேன். மொத்தத்தில் திருவோணம் பூக்கோளம். இன்றைக்கி ஓணம் பாயசந்தான் ஸ்பெஷல். ஐயப்பன் கோயிலில் நல்லா இருந்ததுங்க. நான் போயிட்டு வந்தேங்க. அது ஒரு வீடியோ இன்னொரு நாள், அதை நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன். மொத்தத்தில் திருவோண பூக்கோளம். இன்றைக்கி திருவோணம் ஃபுட்டு ரொம்ப ஸ்பெஷல். பூரா காய்கறி தாங்க. இங்கேருந்து காய்கறி தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு அதிக சப்ளை ஆகிருக்குங்க நேற்று. அதே மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து அதிக ஃப்ளவர்ஸ் கேரளாவுக்கு மூட்டை சப்ளை ஆகிருக்கு. என்ன காரணம்னா பூ இல்லினால் ஓணம் கிடையாது. கேரளா பொறுத்தளவுக்கு அந்த ஓணத்துக்கு அந்த செம்மண்ணில் முக்கோணம் மாட்டம் பண்ணி அதை வச்சு சுற்றி டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க. நிறையா ஃபங்க்ஷன் இருக்குதுங்க. அது நீங்கள் நிறைய ஊரில் நீங்கள் பார்த்துருக்கலாம், இன்ஸ்டாகிராம் யூடியூப்பில் பார்த்துருக்கலாம். மொத்தத்தில் திருவோணம்னா கேரள மக்களின் விசேஷமான நாள். நம்மளுக்கு தீபாவளி, பொங்கல் மாதிரி 5 நாள். அவங்க திருவோணம் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா திருவோணம் கேரள மக்களோட நாடி துடிப்பு, உயிர் துடிப்பு. ஆனால் கல்லூரியில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நேற்றோட வெகு விமர்சையாக கொண்டாடியிருப்பாங்க. கோயம்புத்தூர், தமிழ்நாடு, அதர் ஸ்டேட்டு, தமிழ்நாடு, கேரளா, பஞ்சாப், மகாராஷ்டிரா, மும்பை எல்லா ஊர்லேயும் மலையாளி மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. இப்போ தமிழர்களும் அதிகமாக கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. மொத்தத்தில் ஓணஃப்ளவர் சுற்றி ஒரு சின்ன டிசைன், அதுக்கப்புறம் ஒரு பெரிய டிசைன், அதுக்கப்புறம் ஒரு டிசைனு. ஏன்னா கிட்டத்தட்ட 4 ஹவர்ஸ் ஆச்சுங்க. ஓணப்பூக்கோளம் இது ஃப்ளவர் சம்பந்தமான வீடியோ. அவங்க கண்டிப்பாக பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் வலுக்கட்டாயமாக யாரும் பார்க்க வேண்டாம். மொத்தத்தில் இன்றைக்கி எல்லாத்துக்குமே லோக்கல் விடுமுறை. ஓணம் திருநாள் வாழ்த்துக்கள். என்னுடைய இதயம் கனிந்த ஓணம் திருநாள் வாழ்த்துக்கள். திருவோணம் கொண்டாடும் மலையாள மக்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த திருநாள் வாழ்த்துக்கள். ஓணம்னாலே ஃபுல்லாக வெஜிடபிள்ஸில் பல வகையான கூட்டுகள் தான் ஓணம். மொத்தத்தில் கேரளாவில் ஒரு 4 தீபாவளி மாதிரி கொண்டாடுவாங்க. தீபாவளினா 2 நாளில் முடிஞ்சிடும். பட்டாசு மட்டும்தான் தீபாவளி. ஆனால் அங்கே ஓணத்துக்கு அப்படி இல்லை, ஒவ்வொரு நாள் வெரைட்டியாக பல நிறுவனங்களில், கல்லூரி நிறுவனங்கள், கவர்மெண்ட் ஆஃபீஸுங்க, போலீஸ் ஸ்டேஷனில் விதவிதமாக கொண்டாடுவாங்க. விதவிதமாக ஃபுட்டு. மொத்தத்தில் ஓணம் ஃபுட்டு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். நான் உங்களுக்கு வீடியோவில் அதை காண்பிக்கிறேன். மொத்தத்தில் வெஜிடபிள்ஸ் தான் ஓணம், நான்வெஜ் கிடையாது. நம்ம தீபாவளிக்கு ஒரு சிலர் நான்வெஜ் எடுப்பாங்க. ஆனால் ஓணம் பண்டிகைக்கு எப்பவுமே அவங்க அந்த 12 நாளுமே நான்வெஜ் தொட மாட்டாங்க. வெஜிடேரியன் தான். அந்த பிள்ளையாராட்ட ஒரு முக்கோணம் மாதிரி செம்மண்ணில் வச்சு இது பண்ணுவாங்க. கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இப்போ நாம் பூ மார்க்கெட்டில் போய் பூ வாங்குகிறோம். ஆனால் கேரளாவில் யாரும் அதிகம் பூ வாங்க மாட்டாங்க. என்னென்னா எல்லா வீட்லேயுமே செடி, மரங்கள், பூக்கள் அதிகமாக இருக்குங்க. மொத்தத்தில் மரத்தை வெட்டவே மாட்டாங்க. அதனால் அவங்க பூ வீட்டிலே வளர்த்திருப்பாங்க. நாம் கொஞ்சம் கம்மியாக்கிறனால தான் ஓணம் வீட்டில் கொண்டாடுறேங்க. மொத்தத்தில் ஓணப்பூக்கோளம் என்னுடைய வீட்டில் ஓணப்பூக்கோளம் எனக்கு இன்றைக்கி மன திருப்தியாக இருந்தது. ஏன்னா 11 நாள், நாளைக்கு ஒரு 12. அவ்வளோதான் இந்த வருடத்தின் ஓணப்பூக்கோளம் முடிந்து விட்டது. ஓகே, இது ஒரு என்னை பொறுத்தவரைக்கும் நல்ல வீடியோ. பிடித்திருந்தால் மட்டும் பார்க்கலாம், பிடிக்கவில்லை என்றால் இன்றைக்கி உங்களுக்கு லீவு தான், ஜாலியாக வீட்டில் ரெஸ்ட் எடுத்து தூங்குங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.